இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக சில வசனங்களை வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உள்ளான மனுஷன் மறுபடியும் பிறக்கிற அந்த குழந்தை எனப்படுகிற அந்த ஆவி மனிதன் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியை பற்றி, நாம் முதிர்ச்சி அடைவதை பற்றியும், முதிர்ச்சி அடைய ஆவியிலே நாம் வளர, உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே வேதம் நமக்கு சொல்லுகிற ஆவிக்குரிய மனிதனின் நிலைகள், 3 நிலைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியிலே ஆவிக்குரிய மனிதனின், உள்ளான மனிதனின் 3 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பிள்ளைகளே, 2வது வாலிபர்களே என்று சொல்லி ஒரு நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பிதாக்களே என்று சொல்லி ஒரு நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், முதிர்ந்தவர்கள், 3 நிலைகளிலும் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்னொரு காரியம் சொல்லி இருக்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 2 காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகள் என்னப்படுகிறவர்களினோ 2 காரியங்கள் காணப்பட வேண்டும். 1, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். 2வது, அவர்களுடைய தகப்பனை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறப்பது, ரட்சிப்பு. நாம் அதிகமாக தியானிக்கிற காரியம் அதுதான். கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டுமானால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரையிலும் நாம் பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு நிபந்தனை உண்டு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். இயேசுவும் வேண்டும், மற்ற எல்லாம் வேண்டும் என்று சொன்னால் அது முடியாது. பிதாவை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நிபந்தனை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் மறுபடியும் பிறந்தவர்கள் பிதாவை அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் பிதாவை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். பாவங்கள் கழுவப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பாத பட்சத்தில், பாவத்திற்காக மனஸ்தாபப்படாத பட்சத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பில்லை. நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை பாவம்தான் என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது பாவத்தை பாவமாக ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை அநேகரிடத்திலே குறைந்திருக்கிறது. உலக காரியங்களுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று அநேகர் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். பாவத்தை பாவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை சப்பை கட்டி தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
திருமணமானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, மனைவியை தள்ளி விடுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், மனைவியை தள்ளி இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு அற்ப காரணத்துக்காக தள்ளிவிட்டு இன்னொரு வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்கிறோமானால் அது வேதத்துக்கு புறம்பானது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பாக நீங்கள் என்ன நியாயம் பேசினாலும் அது நியாயமாக முடியாது. அது அந்த பாவங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள். ஒரே பிதா நமக்கு உண்டு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்று அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். பூமியிலே வந்து எனக்காக இரத்தம் சிந்தினவர் இயேசுதான் என்று சொல்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, வாலிபரே என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை ஆவியானவர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட வளர்ந்தவர்கள், அவர்கள் வாலிபர்களானால் அவர்களுக்கு சில காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் பொல்லாங்கனை ஜெயித்திருக்க வேண்டும். இரண்டாவது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த காரியங்களை வேத வசனம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. வாலிபர்களானால் பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும், தேவ வசனம் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், பலவான்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது, பாவ போராட்டங்கள் வரும் பொழுது, ஐயோ நான் விழுந்து போகிறேன், விழுந்து எழும்புகிறேன் என்று சொல்லுகிற நிலை நமக்கு இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும் பொழுது அதை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் நமக்கு இருக்க வேண்டும். பாவ போராட்டங்கள் வரும் பொழுது அதை விழுந்து விடாமல் புறம்பே தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களையும் உடையவர்கள் தான் வாலிபர்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பொல்லாங்கனை ஜெயிக்கிற, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பிசாசுகளை துரத்துகிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டும். பிசாசை கண்டு பயப்படாமல் போராடி மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிற ஒரு விசுவாசம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நிற்கிற பலவான்கள் என்கிற ஒரு நிலை வாலிபருக்கு இருக்க வேண்டும். இனி பிதாக்களை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறவர்கள் ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் அவருக்கு வெளிப்படவில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் பொழுது, பிரத்யேகமாக நமக்கென்று கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது நாம் ஆண்டவரை அறிகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சிக்கு நாம் வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகளாய் மாத்திரம் இராமல் வாலிபராக, பிதாக்களாக மாற கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இதற்கெல்லாம் நமக்கு உதவி செய்கிற ஒரு பெரிய காரியம் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை தான். ஆதி முதல் இருக்கிறவரை நாம் அறிய வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் பிதாவை கண்டதில்லை, பிதாவின் நான் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் மட்டும்தான் பிதாவை பார்க்க முடியும் என்று. தோமா கேட்டார், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பீம் என்று சொல்லி. ஏசப்பா சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கிறிஸ்துவோடு ஒரு வாழ்க்கை, நெருங்கின வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது பிதாவை நாம் அறிகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் எல்லாருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.